நம்ம பார்க்கோரை ஃபுல்லாக கட்டிவிட்டி பண்ணுறதுனால இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கட்டிவிட்டி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்படி பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம உட்டெல்லாம் வச்சு இது பண்ணலான்னு பார்க்கோர் பண்ணலான்னு தப்பு வந்துருச்சு. லெவல் 1 ஓகே. இப்போ அதை மட்டும் உடச்சிடணும். இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணிவிட்டு இதுதான் கைஸ் ஹார்டானது வந்துட்டு. இதுக்கு நம்மளுக்கு டைமண்ட் பிளாக் வேணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துலேயே கட்டிப்போம். இந்த இடம் பத்தாது, இந்த இடம் பத்தோம். 1 2 3 4 ஓகே. இந்த 4 சைடும் அப்படியே கீழே இப்படி கட்டிட்டு, ஓ மை காட் ஸோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. அப்படியே கட்டு இப்போ பண்ணிவிட்டு இங்கே வந்து இது போடணும். இந்த நடுவில் வந்து லாவா போடணும், லாவா பார்க்கோர். அதனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஷேர் பட்டனும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு உடனே வீடியோ வரும். இதெல்லாம் எப்பயும் சொல்லியாச்சு. ஆமாம், எப்பயும் சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன். நீங்கள் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறவங்க மட்டும் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 99 தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அதை மட்டும் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஈக்குவலாக வரல, ஈக்குவலாக இன்னும் ஒரே ஒரு பிளாக் போட்டோம். கபடி இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ் இல்லைன்னா உடச்சி பண்ணியிருப்பேன். இப்போ வந்து அடியில் போடணும். இதுதான் ட்விஸ்ட்டே. 2 அடி, இதோ 2 அடி பண்ணணும். இது அதே மாதிரியே கட்டிக்கணும். அப்போ தான் லாவா வந்து உள்ளே வராது. ஐயோ வெளியே போயிடுச்சா? பார்க்க உள்ள போகலாம். அப்படியே தெரியுதா? ஹாய், தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் தான் தெரியுதா இல்லை உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணுற வேலையை பார்ப்போம். பிராங்கி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு பார்க்காதவங்களாம் மறக்காமல் பார்த்துருங்க. கைஸ் கொஞ்சம் இருங்க கைஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி சளினா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு ஆல்வேஸ் சளி தான். ஐயோ தப்பு, இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி போட்டுருவோம்ல. ஓய் 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 ஓய். இப்போ நம்ம இங்கே லாவா ப்ளேஸ் பண்ணணும். லாவா ரொம்ப எரிஞ்சு கத்திரிக்காய் மாதிரியா கருப்பாயிருவாங்க. நம்ம அடுத்து என்ன கேம் அப்லோட் பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். விடவே கூடாது, எல்லா இடத்துலையும் போடும். அடியில் ஸ்பெல்ட் அது, ஏன்னா அது போட்டிருக்கேன். இதில் வந்து என்ன பார்க்கோர்னா லேடர் பார்க்கோர். அதாவது இப்போ பாருங்களேன், இங்கே வந்துடணும்.
இங்கே வந்துட்டு இங்கே ஒரு லேடர் இருக்கும். இங்கே ஒரு லேடர் இருந்துட்டு இங்கே ஒரு உடச்சிக்கணும். அப்போ இது ரொம்ப டக்குன்னு பண்ணுறது மாதிரியா இது ஏறிட்டு அது இப்படி இப்படி ஏறிட்டு அடுத்த எப்படி ஜம்ப் பண்ணுவாங்க யோசிப்பாங்களா? அதுக்கு வந்து போயிங்க அப்படியே இந்த சைடு ஒரே ஒரு 2 லேட்ரு அப்படியே ஜம்ப். நம்ம வந்து ஜம்ப் பண்ணுறது வந்து சீட்டிங். அதனால் இப்போ அவங்க இறந்துருவாங்க. இதுதான் கஷ்டமான டாஸ்க்கு. அதுக்கப்புறம் எல்லோரும் இப்படி இறந்துருவாங்க. கரெக்டு. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணலான்னா ஸ்டெப்ஸு பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா எனக்கே தெரிலையே. ஏதாவது ஸ்டெப்ஸு பண்ணிக்கலாம். அப்படியே மேலே போயிட்டே இருக்கணும். ஸ்டெப்ஸ் எல்லாம் வேணாம், மேலே போயிட்டு இருக்கலாம். மேலே போயிட்டுக்கிட்டு இருக்கலாம். இந்த மேலையில ஒரு செஸ்ஸு இருக்கும். அந்த செஸ்ட்டில் வந்து ஒரு ட்ராப்பு. அந்த ட்ராப்புக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இறந்துருவீங்க. அதனால தான் பெட்ராக் வச்சுக்கிறேன். பெட்ராக் வந்து இங்கே தானே எங்கேயோ இருக்கும். வேணாம், அப்சீடியன் தானே முடியாது. அப்சீடியன் எடுத்துப்போம். இப்போ நம்மக்கிட்ட என்ன வேணும்னா டிஎன்டி வேணும். டிஎன்டி இப்போ வாங்க கட்டலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, அடுத்தது இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று. கைஸ், உங்களுக்கு உங்கள் அப்பா பிடிக்குமானா கமெண்டில் சொல்லுங்கள். பிடிக்குன்னா எஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். பிடிக்காதுன்னா நோ ப்ரோன்னு சொல்லுங்கள். எனக்கு ஆல்வேஸ் அம்மா அப்பா தான் பிடிக்கும். என் காடோட எனக்கு அம்மா அப்பா தான் பிடிக்கும். ஓகே, என் ஃபோன் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கா? அதுதான். இப்போ இந்த அப்சீடியன் வச்சு கவர் பண்ணணும். மேலே இவ்வளோ சைஸு எந்த கட்டும். ஐயோ இடிக்குது. இந்த 2 பிளாக் வேணாம். அங்கே எனக்கு கொண்டா தெரியுது. இவ்வளோ சைஸே போதும். அப்புறம் வேலை உங்களுக்கு என்னை மாதிரி செடிகளாக வீடு கட்டும் போது மைக்ரோஃப்ள சொதப்பிட்டே இருக்குமா? ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த லாவா இருக்கிறனால பளிச்சுன்னு தெரியுது. இல்லைனா ஒரு மண்ணு கட்டின்னு கூட தெரியாது. ஓகே, நம்ம அடியில் வந்து டிஎன்டி வச்சுக்கணும். டிஎன்டி வச்சாதான் இங்கேருந்து வேலை வரும். இங்கேருந்து மேலே வந்துடணும். கொஞ்சம் இடம் எடுத்துக்கலாம். இங்கே வந்தோடனே மேலே இங்கே ஒரு செஸ்ஸு தெரியுமா? காமிக்கிறேன். இப்போ எட்டி வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ ஒரு செஸ் இருக்கணும்.
இந்த செஸ்ட்டில் அவங்க வந்து திறந்தாங்கன்னா இங்கே வேணும். ஓ இது இடிக்குதா? ஓகே, அதனால திறந்தாங்கண்ணா அது என்ன வெடிக்க மாட்டேது? திறந்தா வெடிக்கல சொன்னாங்க, திறந்தா வெடிக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இங்கே நெதரைட் மாதிரியா ஒரு ப்ளஷர் லைட் வைக்கணும். ப்ளஷர் லைட் வச்சாத அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நெதரைட்டில் அப்படிட இவனுக்கு தெரியுதுல. வகப்புல இதை ஜஸ்ட் நான் ஓப்பன் ஐயோ அட போய்களா. நான் பண்ணது வாட்டகாலக. ஐயா ஐயா ஐயா, அது கீழே விழுது ரோடு. இங்கே ஒரு வைக்கணும். ஐயா ஐயா, இப்போ திறந்தாங்கடா, அப்போ கூட ஆகாது. அப்படி கெச்சு வந்தாங்க அவங்க காலி. சொல்ல அட விடவே இல்லை. அப்போ வந்துடுவாங்க. சபட்ராப்பில் எங்கள் ஊரில் சபட்ராப் அப்படின்னு இது கமெண்டில் சொல்லுவீங்க, யாராச்சும் சொல்லுவீங்க. ஆனால் ஐயோ ஜஸ்ட்டுக்கு மிஸ்ஸுக்கிட்டு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். வைக்கிற வீடியோவில் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு அப்படியே அந்த கமெண்ட்லேயும் சொல்லுங்க. பாய், போயிட்டு வருவாங்க. ட்விங் பாய் காய்.